The human cycle பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் கடைசியாக பார்த்த சாப்டர் 12, The Office and the Limitations of the Reason. அந்த சாப்டர் பார்த்தோம். சாப்டர் 12 பார்த்தோம். இன்றைக்கு புதியதாக ஒரு நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். அதன் தலைப்பு ரீசன் அண்ட் ரிலிஜன். லாஸ்டா நம்ம அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ல எந்த கருத்தை பகவான் இறுதியாக கூறியிருந்தார் அப்படின்னா, மனிதனுடைய அறிவு பார்த்தோம் அப்படின்னா அது வளர்ந்து கொண்டே செல்கின்றது. எல்லாமே புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறதும் பரிணாமத்துல ஒரு காரணத்திற்காக அந்த அனைத்தையும் வழி நடத்துகின்ற அந்த ஒரு டிவைன் ரியாலிட்டி. இதை பகவான் மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறார். பரிணாமத்தையே இந்த இறை சக்தி தான் வழி நடத்துகின்றது அப்படின்னு தான் பகவான் சொல்றார். இந்த அறிவு ரீசன் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பரிணாமத்துல ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அது மனிதன் பார்த்தோம் அப்படின்னா இப்ப மனிதன் நல்ல அறிவுல இன்டலெக்ட்ல வளர்ந்து கொண்டே செல்கின்றான். அது பகவான் என்ன சொல்றாரு, இது இந்த அறிவு மனிதன் என்ன செய்வான், அறிவை அவனுடைய புத்தியை விரிவுபடுத்தி கொண்டே செல்கின்றான், தூய்மைப்படுத்தி கொண்டும் செல்கின்றான். அது மாத்திரம் இல்ல, புதிய புதிய விஷயங்களுக்கு அவன் திறவாக இருக்கின்றான். இதனால என்ன நடக்க போகின்றது என்றால், இப்ப பரிணாமத்துல பார்த்தோம்னா மனிதனுடைய அறிவு ஒரு 100 வருஷத்துக்கு இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது நம்ம உண்மை. அது குழந்தைகள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியண்டா இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த பரிணாமத்துல அறிவும் பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்து கொண்டே விரிந்து கொண்டே செல்கின்றது. இறுதியா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுடைய அறிவு அதனுடைய பயணத்துல எதை நோக்கி செல்லும் அப்படின்னா, எது தற்பொழுது அதனிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளதோ, வாட் இஸ் ஹிடன் பிஹைண்ட் இட், வாட் இஸ் ஹிடன் ஃப்ரம் இட், அதை சென்று அடையும் அப்படிங்கிறார். இப்ப எது மனிதனுடைய அறிவுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அந்த பரம்பொருள் குறித்த விஷயங்கள், டிவைன் குறித்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் அது மனிதனுடைய அறிவிலிருந்து தற்பொழுது மறைந்திருக்கின்றது. இப்ப எது மறைந்திருக்கின்றதோ அந்த மறைந்து உள்ள ஒன்றை அது எட்டும் அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவு எட்டும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதே போல மனிதனுடைய அறிவுக்கு தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா உயர் தளங்களில் இருந்து அந்த ஒளி கிட்டிக்கொண்டே இருக்கின்றது. அது என்ன நடைபெறும் என்றால், காலம் செல்ல செல்ல மனிதனுடைய அறிவு அந்த ஒளிக்கு திறவாக வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறார். தன்னை கடந்து செல்லும் ஒளிக்கு மனம் அறிவு தன்னை திறவாக வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறார். இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது தன்னுடைய அறிவு தன்னுடைய உச்சக்கட்ட எல்லையை அடையும் அப்படிங்கிறார். அதனுடைய உச்சக்கட்ட எல்லையை அறிவு அடையும் அப்படிங்கிறார். அதே போல அறிவு தற்பொழுது எந்த காரணத்திற்காக செயல்பட்டு இருக்கின்றதோ அந்த காரணத்தையும் அந்த காரியத்தையும் முழுவதுமாக நிறைவேற்றிய பின் அது என்ன உண்மையை கண்டறியும் என்றால், இதையெல்லாம் தாண்டி ஆன்மன் என்று இருக்கின்றது, a self, a god in the world அப்படிங்கிற விஷயத்தை மனிதனுடைய அறிவு கண்டுகொள்ளும் அப்படிங்கிறார். இப்ப மனிதனுடைய அறிவு இதனை மறுக்கின்றது.
ஆன்மீக அனுபவங்கள் உடையவர்கள் இந்த இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மனிதனுடைய அறிவு வந்து இப்பொழுது இந்த உண்மையை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. ஆனால் இந்த பரிணாமத்துல அறிவுபூர்வமாகவே இந்த உண்மையை அது மனிதனுடைய அறிவு அடையும் அப்படிங்கிறார். எங்கும் எங்கும் வியாபித்துள்ள இந்த பரம்பொருள் குறித்த உண்மையை மனிதனுடைய அறிவு அறிந்து கொள்ளும், கண்டறியும் அப்படிங்கிறார். அதே போல மனிதனுக்குள் தற்பொழுது மறைந்து செயல்படும் அந்த அந்த இறைத்தன்மை, அதனுடைய மெல்ல மெல்ல அதனுடைய மெல்ல வெளிப்பாட்டினை அது கண்டுகொள்ளும் அப்படிங்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அறிவு எந்த உண்மையை கண்டு உணர்கின்றது? தான் ஒரு சேவகன். இந்த மனிதனுடைய ஜீவன் என்கின்ற சாம்ராஜ்யத்தில் மன்னர் யார் என்றால் ஆன்மன் தான் மன்னர். மனிதனுடைய சாம்ராஜ்யத்தை ஆளும் மன்னர் யார் என்றால் மனிதனுடைய ஆன்மா. அறிவு வந்து அறிவாகிய தான் ஒரு மந்திரி தான். இஸ் ஒன்லி a minister and the soul is a king என்பதை அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறார். ஆகையினால் அறிவு வந்து அறிவினுடைய செயல்தான் என்ன, அறிவினுடைய பணி என்ன அப்படின்னா, ஸ்லோலி அது வந்து மனிதனுடைய கண்களை அது வந்து திறக்கும். திறந்து அவனுடைய பார்வையை தற்பொழுது ஏதோ ஒன்று மூடி உள்ளது, அதை வந்து அது மெல்ல மெல்ல அகற்றும். அகற்று என்ன செய்யும்? மனிதனுடைய ஆன்மாவிற்கும் மனிதனுடைய உண்மையான ஜீவனுக்கும் இடையில் வந்து மனிதனுடைய வெளிப்புற ஜீவனுக்கும் மனிதனுடைய ஆன்மாவிற்கும் இடையில் உள்ள அந்த திரையை வந்து அது அகற்றும், அறிவு வந்து அகற்றும் அப்படிங்கிறார். அப்படியே இருந்தாலும் அந்த திரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒளி புகாத திரையா இருக்காது. ஒளியை வந்து ஒரு ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு திரையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். அறிவு வந்து மனிதனுடைய ஆன்மாவிற்கும் மனிதனுடைய புறஜீவனுக்கும் இடையில் ஒரு ஒளியை வெளிப்படுத்தும் திரையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். இறுதியாக அதனுடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த திரையையும் நீக்கி மனிதனுடைய ஆன்மாவையும் மனிதனுடைய இயல்பையும் அன்று ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிறார். To remove that and make the soul of man one in fact and nature with his divine அப்படிங்கிறார். இதுல இந்த இறுதியில என்ன நடைபெறும் என்றால், மனிதன் வந்து தான் யார் என்பதை அறிவான். அவனை வழிநடத்தும் அந்த உயர்வான விதியை அவன் அறிந்து கொள்வான். அந்த உயர்வான சங்கல்பம், உயர்வான ஞானம், அதை மனிதன் தன்வசம் கொள்வான். இப்பொழுது அறிவுதான் தன்னை வழி நடத்துகின்றது. அப்பொழுது அந்த உயர் சங்கல்பம், உயர் ஞானம், அதை அவன் தன்வசம் கொள்வான். அறிவு வந்து இதனை செயல்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். இறுதியில் மனிதன் வந்து அந்த தெய்வீக வாழ்விற்கான அந்த தயார் நிலையை அடைவான் என்றெல்லாம் பகவான் போன சாப்டர்ல முடித்திருந்தார். ரீசனை சொல்லிட்டு, ரீசன் வந்து ஒரு எல்லையில தான் நிற்கும், அதை தாண்டி போக முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தார். ரீசனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ட்ரூத் வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து அனைத்தினுடைய மூலத்திற்கும் அது செல்வதில்லை. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு கையாள்கின்றது. அதனால உண்மையினுடைய முழுமையான பார்வை அதற்கு கிடைப்பதில்லை. அதனால அறிவை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு பரிபூர்ணமான வாழ்வையோ பரிபூர்ணமான சமுதாயத்தையோ அமைத்துவிட முடியாது. வெறும் அறிவை கொண்டே வழிநடத்தப்படும் மனித வாழ்வு ஒரு ஏமாற்றமுற்ற வாழ்வாகத்தான் இருக்கும்.
அப்புறம் முற்றிலும் அறிவை கொண்டே வழிநடத்தப்படும் சமுதாயம் என்பது சாத்தியமில்லை. அவ்வாறு வெறும் அறிவு மாத்திரமே ஒரு சமுதாயத்தை வழிநடத்தினால் அந்த சமுதாயம் வந்து ஒரு வறட்டு சமுதாயமாகவிடும். ஒரு உயிரற்ற வறண்ட சமுதாயமாக மாறிவிடும். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்வினுடைய சக்திகள் எங்க இருக்கு அப்படின்னா, ஒன்று அவனுக்கு கீழேயே இருக்கின்றது. ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய கீழே இன்கான்ஷியன்ட்ல இருக்கு. மற்றொன்று மேல இருக்கு, சூப்ரா ரேஷனலா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய அறிவு வந்து மெல்ல மெல்ல விரிவடைந்து தன்னுடைய எல்லையை நோக்கி இதற்கு மேல வந்து ஆன்மன் தான் வழிநடத்தும் என்கின்ற உண்மையை மனிதனுடைய அறிவே கண்டறியும், இந்த உண்மையை கண்டறியும் என்று முடித்திருந்தார். ஸோ அதுதான் வந்து போன சாப்டர்ல நம்ம பார்த்த ஒரு அடிப்படையான கருத்து. இந்த சாப்டர்ல பகவான் வந்து எப்படி ரீசன் வந்து மனிதனுடைய அறிவு அந்த அடுத்த ஸ்டெப் எப்படி ரீசன்ல இருந்து ரிலிஜனுக்கு போகுது, மனிதனை அழைத்து கொண்டு செல்கின்றது இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, வேர் சயின்ஸ் என்ஸ் அண்ட் தேர் ரிலிஜன் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீசனுடைய எல்லைக்கு போன பிறகுதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அந்த கருத்தை பகவான் இங்கே கூறுகின்றார். paragraph 1 அதற்குள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 13, Reason and Religion, Paragraph 1. It would seem then that reason is often an insufficient, even a stumbling at its best, a very partially enlightened guide for humanity in that great endeavor which is the real heart of human progress and the inner justification of our existence as souls, minds, and bodies upon the earth. For that endeavor is not only the effort to survive and make a place for ourselves on the earth as the animals do, not only having made to keep it and develop its best vital and egoistic or communal use for the efficiency and enjoyment of the individual, the family, or the collective ego, substantially as is done by the animal families and colonies, in beehive or ant hill, for example, though in the larger, many-sided way of reasoning animals. It is also, and much more characteristically, of our human as distinguished from our animal element, the endeavor to arrive at a harmonized inner and outer perfection, and, as we find in the end, at its highest height, to culminate in the discovery of the divine reality behind our existence and the complete and ideal person within us and the shaping of human life in that image. But if that is the truth, then neither the Hellenic ideal of an all-round philosophic, aesthetic, moral, and physical culture governed by the enlightened reason of man and led by the wisest minds of a free society, nor the modern ideal of an efficient culture and successful economic civilization governed by the collective reason and organized knowledge of mankind can be either the highest or the widest goal of social development. Salient points. Reason is an insufficient, inefficient, and a partially enlightened guide for humanity in the great endeavor, which is the real heart of human progress,
and the inner justification of our existence. That endeavor is not only the effort to survive and secure a place on earth like animals, not only to develop its best vital and egoistic or communal use for the enjoyment of the individual, the family, or the collective ego. It is also, as humans, the endeavor to arrive at a harmonized inner and outer perfection and to culminate in the discovery of the divine reality behind our existence and eventually to bring out the ideal person within us. If that is the truth, neither the Greek ideal of an all round philosophic, aesthetic, moral, and physical culture governed by the enlightened reason, nor the modern ideal of an efficient culture and successful economic civilization governed by the collective reason can be the highest goal of social development. நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்துல இருக்கு. மனிதனுடைய வாழ்வுல எது விசேஷமா இருக்கு? என்ன மனிதனுடைய வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் விலங்குகளும் தான் வாழுகின்றன. மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையில் உள்ள உயிர்வாழ் இனங்களும் தான் வாழுகின்றன. மனிதன் அப்படின்னு வந்தப்புறம் என்ன மனிதனுடைய வாழ்வுல விசேஷமா இருக்கு அப்படின்னு பார்க்க போனா வெறும் நம்ம சாப்பிட்றதும் உறங்குறதும் இந்த பூமியில பத்திரமா நம்மள ஒரு இருப்பிடத்தை தேடிக்கொள்றதும் மாத்திரம் நம்ம நோக்கமா நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா அதே வேலையை தான் அனிமல்ஸும் செய்யுது. ஸோ தேர் மஸ்ட் பி சம்திங் மோர் டு இட். நம்மளுடைய லட்சியத்துல இதை விட உயர்வான நோக்கங்கள் இருந்துதான் ஆகணும் மனிதனுக்கு. அது என்ன உயர்வான நோக்கம் இருக்கு மனிதனா பிறந்துட்டா அப்புறம் என்ன ஒரு லட்சியம் இருக்கு? எந்த முயற்சியில இந்த மனித குலம் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெறும் இந்த புற விஷயங்கள்ல மாத்திரம் ஒரு பூரணத்துவத்தை எட்டுனா பத்தாது. அவுட்டர் பெர்ஃபெக்ஷன், ஒரு பெர்ஃபெக்ட் சொசைட்டி, பெர்ஃபெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெர்ஃபெக்ட் லைஃப் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா வெளியில இருந்தால் மாத்திரம், வெளியில இருக்கிறது அது ஒரு அடிப்படை தேவைன்னு தான் சொல்றாங்க. அது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் தட் இஸ் ஆல் அவுட்டர் பர்ஃபெக்ஷன். ஆனா இந்த இன்னர் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். உள்ளுக்குள்ள அந்த மனிதன் கிட்ட அந்த இன்னர் பர்ஃபெக்ஷன், அகமுகமான ஒரு முழுமை இருக்கணும். இந்த வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் பர்ஃபெக்ஷனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பர்ஃபெக்ஷனும் ஒரு இசைவோட இருக்கணும். வெளியில மாத்திரம் அவுட்டர் பர்ஃபெக்ஷன் இருந்தது, உள்ள இன்னர் பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இசைவே இல்லைன்னு அர்த்தம். அதே போல உள்ள மாத்திரம் இன்னர் பர்ஃபெக்ஷன் இருந்தது, வெளியில அவுட்டர் பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா அப்பையும் நம்மளுக்கு இசைவு இல்லைன்னு அர்த்தம். ஸோ மனித குலத்தினுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா த எண்டவர் டு அரைவ் அட் அ ஹார்மனைஸ்டு இன்னர் அண்ட் அவுட்டர் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த பாயிண்ட். இந்த பேராகிராஃபினுடைய கிரக்ஸ் இதுதான். மனிதன் இருக்கிறான்னா இதுதான் அவன் லட்சியமா இருக்கணும். அவனுக்கு வெளியே புற வாழ்க்கையிலையும் அவன் பூரணத்துவத்தை எழுதணும், அக வாழ்க்கையிலையும் பூரணத்துவத்தை எழுதணும். இது ரெண்டுக்கும் இடையில பரிபூர்ண இசைவை அவன் கொண்டு வரணும். இதுதான் மனிதனுடைய இலக்கு, வாழ்வினுடைய இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறார். சரி, இப்படி இருந்தா என்ன ஆகும்? இறுதியில் என்ன ஆகும்? இந்த முயற்சியிலேயே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனுடைய முடிவாக இறுதியாக மனிதன் எந்த நிலையை எய்துவான் அப்படின்னா அதனுடைய உச்சகட்டத்துல நம்முடைய வாழ்விற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மை, டிவைன் ரியாலிட்டி, அதை மனிதன் கண்டறிவான்.
discovery of the divine reality behind our existence. அதை கண்டறிவதன் மூலம் என்ன நடைபெறும் அப்படின்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதனிடம் இருந்து அந்த பூரணமான மனிதன் வெளிப்படுவான். ஐடியல் பர்சன் கேபிட்டல்ல சொல்றார் பகவான். The complete and the ideal person within us. அந்த லட்சிய புருஷன் அவனுடைய வார்ப்புல நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய வாழ்வை நாம அமைப்போம். இதுதான் மனித குலத்தினுடைய லட்சியமாக இருக்கணும். இதுதான் ரியல் லட்சியம் அப்படிங்கிறார் பகவான். மற்றதெல்லாம் லட்சியம் கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா வெறும் அறிவை வைத்துக்கொண்டு ஒரு அரைகுறையான வெளிச்சத்தில் நம்ம வாழ்வை நடத்துவது மாத்திரம் பத்தாது, அது பத்தாது அப்படிங்கிறார். வெறும் அறிவை வைத்துக்கொண்டு ஒரு அரைகுறையான அதனுடைய ஒளியில் வாழ்வை நடத்துவது இங்கு நம்முடைய ஆன்மா, மனம், உடல் அதனுடைய இருப்பிற்கான ஒரு இட் வில் நாட் ஜஸ்டிஃபை the existence as souls, minds and bodies upon earth அப்படிங்கிறார். வெறும் அறிவை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு அரைகுறையான ஒளிச்சத்துல நம்ம வாழ்வை நடத்துவது நம்முடைய ஆன்மா, மனம், உடல் எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றாது அப்படிங்கிறார். ஏன்னா இங்க நம்ம இருக்கிறது வெறும் உயிர் வாழ்வதற்கு மாத்திரம் இல்லை, வெறும் நம்மளுடைய தனி மனித வாழ்வுல வெறும் ஒரு சுகபோக வாழ்வை வாழ்வதற்காக மாத்திரம் இல்லை. நம்முடைய தனிப்பட்ட ஒரு ஈகோ அல்லது நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய கலெக்டிவ் ஈகோ, அதனுடைய வெல்ஃபேர், அதற்காக மாத்திரம் நம்ம இங்க வாழல. அப்படி வாழணும் அப்படின்னா அதே வேலை தான் விலங்குகள் செய்கின்றன, மற்ற இனங்கள் செய்கின்றன, பூச்சி இனங்கள் செய்கின்றன. தேநீர் கூட்டமா வாழ்ந்து சிறப்பாக வாழக்கூடிய செயலை ஏற்கனவே மனிதனுக்கு கீழ் உள்ள ஜீவராசிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அது தேனீக்களாகட்டும், எறும்புகளாகட்டும், இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனா மனிதன் கிட்ட அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்த அந்த உயர்வான லட்சியம்தான் அவனை வழி நடத்துகின்றது. அதுதான் இருக்குது. ஸோ இதுதான் லட்சியமா இருக்கணும் அப்படிங்கிறார். இதுதான் உண்மை அப்படிங்கிறார் பகவான். ஸோ இந்த உண்மையில அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் பகவான் ஹெலனிக் ஐடியல் அப்படிங்கிறது எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த கிரேக்க நாகரிகத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள கிரேக்க நாகரிகத்தினுடைய சிந்தனையை ஒட்டி அனைவராலும் கருதப்படுகின்ற எந்த வாழ்வு என்றால், ஒரு மனிதன் அறிவுஜீவியாக இருக்கிறோம். அவனுடைய வாழ்வு ஒரு தத்துவார்த்தமான ரீதியில நடத்தப்படணும், அழகுணர்ச்சி நிறைந்திருக்கணும். அவனுக்கு அப்புறம் தான்மீக நெறிகள் நிறைந்த வாழ்வாக இருக்கணும். அப்புறம் அவனுடைய உடலுக்கு ஒரு சிறந்த ஒரு பண்பாடு இருக்கணும். இதெல்லாம் மனிதனுடைய அந்த அறிவினால் வழிநடத்தப்படணும். இத்தகைய அறிவை கொண்ட சிறந்த மனிதர்கள், அறிவுஜீவிகள் ஒரு சுதந்திரமான சமுதாயத்துல இத்தகைய மனிதர்கள் தான் அந்த சமுதாயத்தை வழிநடத்துவார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய லட்சியத்தை இது நம்மளுடைய லட்சியமான அந்த டு ஃபைண்ட் த ரியல் பர்சன், ஐடியல் பர்சன், நமக்குட்ட இருக்கக்கூடிய அந்த டிவைன் பர்சனை வெளியில கொண்டு வரத்துக்கு இது பத்தாது அப்படிங்கிறார். நம்ம பண்டைய அந்த கிரேக்க சிந்தனையை ஒட்டிய இந்த விசேஷமான அம்சங்கள் மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். அதே போல தற்காலத்திய லட்சியங்களான நம்மளுடைய நாகரிகம் ஒரு சிறந்ததாக இருக்கணும். நம்மளுடைய நாகரிகம் ஒரு சிறந்த பொருளாதார வளர்ச்சியை ஒட்டிய நாகரிகமாக இருக்கணும். எல்லாமே மனிதகுலம் அதனுடைய ஒட்டுமொத்த ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஒரு அறிவின் அடிப்படையில்
நடக்கப்படும் ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பத்தாது. இதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த லட்சியமான டு பிரிங் அவுட் டு டிஸ்கவர் த ரியல் பர்சன் வித்தின் த ஐடியல் பர்சன் வித்தின் அஸ், discovery of the divine reality behind our existence, harmonized inner and outer perfection. இதுக்கெல்லாம் வந்து இந்த லட்சியங்கள்லாம் பத்தாது அப்படிங்கிறார். யூஸ்வலா இந்த லட்சியங்கள் தான் வந்து அறிவின் அடிப்படையில எழக்கூடிய ஒரு அமைக்கப்பட்டுள்ள லட்சியங்களா இருக்கும். ஒரு உயர்ந்த பிலசாபிக் அந்த ஐடியல்ஸ், ஈஸ்தட்டிக், மாரல் அண்ட் பிசிக்கல் கல்ச்சர். அதே போல மாடர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் எக்கனாமிக் சிவிலைசேஷன், ஆர்கனைஸ்டு நாலேஜ் ஆஃப் மேன்கைண்ட், இதெல்லாம் தான் சிறப்புன்னு இப்ப சொல்றோம். ஆனா இது பத்தாது அப்படிங்கிறார். இது வந்து நம்மளுடைய இலக்குக்கு இது பத்தாது அப்படிங்கிறார். Paragraph 2. The Hellenic ideal was roughly expressed in the old Latin maxim, a sound mind in a sound body. And by a sound body, the ancients meant a healthy and beautiful body, well fitted for the rational use and enjoyment of life. And by a sound mind, they meant a clear and balanced reason, and an enlightened and well-trained mentality. Trained in the sense of ancient, not of modern education. It was not to be packed with all available information and ideas, cast in the mold of science and a rational utility, and so prepared for the efficient performance of social and civic needs and duties, for a professional avocation or an intellectual pursuit. Rather, it was to be cultured in all its human capacities, intellectual, moral, aesthetic, trained to use them rightly and to range freely, intelligently, and flexibly in all questions and in all practical matters of philosophy, science, art, politics, and social living. The ancient Greek mind was philosophic, aesthetic, and political. The modern mind has to be scientific, economic, and utilitarian. The ancient ideal laid stress on the soundness and beauty and sought to build up a fine and rational human life. The modern lays very little or no stress on beauty, prefers rational and practical soundness, useful adaptation, just mechanism, and seeks to build up a well-ordered, well-informed, and efficient human life. Both take it that man is partly a mental, partly a physical being, with the mentalized physical life for his field and reason for his highest attribute and his highest possibility. Salient points. In the ancient saying, a sound mind in a sound body, the body was meant for rational use and enjoyment of life. Sound mind meant a clear and balanced reason and a well-trained mentality. It did not mean only acquisition of information and ideas for performance of social and civic needs and duties, and for the purpose of profession or for an intellectual pursuit. Rather, it was to be cultured in all its human capacities, intellectual, moral, aesthetic, trained to use them rightly in all practical matters of philosophy, science, art, politics,
and social living. The modern mind has been scientific, economic, and utilitarian, while the ancient mind was philosophical and aesthetic. The ancient ideal laid stress on soundness and beauty and sought to build up a fine and rational human life, while the modern lays no stress on beauty and prefers rational and practical soundness adapted to efficient human life. Both considered for man the mentalized physical life for his field and reason for his highest attribute and his highest possibility. பகவான் வந்து 2 ஐடியல்ஸை சொல்றார். ஒன்று அந்த ஹெலனிக் ஐடியல் அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட்னு வச்சுக்கலாம். ஹெலனிக்னா சம்திங் ரிலேட்டட் டு த கிரீக்னு அப்படின்னு அர்த்தம். எந்த ஐடியல் அப்படின்னா அவங்க அது ஒன்று. அப்புறம் மாடர்ன் சொசைட்டியில் எது வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கு, இது 2 வந்து பகவான் வந்து கம்பேர் பண்றாரு. இதுல இந்த ஹெலனிக் ஐடியல் அப்படிங்கிறது இந்த கிரீக் ஏன்ஷியன்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு ஒரு வாக்கியம், ஒரு சிம்பிளான ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவன் வந்து ஒரு வலுவான உடல், அந்த வலுவான உடல்ல ஒரு வலுவான மனம் இருக்கணும். இதுதான் பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. A sound mind in a sound body அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம அடிக்கடி நம்ம கேட்கிற ஒரு சொற்றொடர் தான், ஃப்ரேஸ் தான், சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எதை மீன் பண்றாங்க? சவுண்ட் மைண்ட்னா என்ன, எதை மீன் பண்றாங்க? சவுண்ட் பாடினா என்ன, எதை மீன் பண்றாங்க? சவுண்ட் பாடி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்பர் 1 ஹெல்த்தியா இருக்கணும். அப்புறம் அந்த உடல்ல வந்து ஒரு அழகு இருக்கணும். அந்த உடல் வந்து வாழ்வை மகிழ்வுடன் வாழ்வதற்கும் அறிவு சார்ந்த பயன்பாட்டிற்கும் உகந்ததாக இருக்கணும். அந்த உடல் வந்து அதற்கு உகந்ததாக இருக்கணும். அதைத்தான் அவர்கள் பியூட்டிஃபுல் பாடி அப்படின்னு சொன்னாங்க, சவுண்ட் பாடி அப்படின்னு சொன்னாங்க. சவுண்ட் மைண்ட் அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, அறிவு வந்து ரொம்ப தெளிவாக செயல்படணும், பாரபட்சம் இல்லாம செயல்படணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அறிவினுடைய செயல்பாடு சிறப்பாக செயல்படணும். மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு உயர் நிலையில செயல்படணும். ஒரு ஒளியூட்டப்பட்ட மனமாக இருக்கணும். என்லைட்டன்ட் அண்ட் வெல் ட்ரெயின்டு மென்டாலிட்டி. நல்ல மனம் வந்து சிறப்பாக ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனமாக இருக்கணும். ட்ரெயின்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய இது வந்து இந்த ஓல்டு லாட்டின் ப்ராவர்ப், அதை பேஸ் பண்ணி பகவான் சொல்றார். அவங்க எந்த கான்டெக்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சவுண்ட் மைண்ட் இந்த சவுண்ட் பாடி, எந்த கான்டெக்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை தான் பகவான் சொல்றார். இந்த வெல் ட்ரெயின்டு மென்டாலிட்டி அப்படின்னா அவங்க சொல்றது வந்து நல்ல நம்ம எஜுகேட்டட் மைண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த மாடர்ன் தற்காலத்திய அந்த மாடர்ன் எஜுகேஷன் படி ஒரு பழக்கப்பட்டுள்ள மனதை அவர்கள் குறிப்பிடவில்லை. அவங்க சொல்றது அந்த பண்டைய காலத்து ஏன்ஷியன்ட் ஐடியல், அதன்படி ஒரு பழக்கப்பட்டுள்ள ஒரு மனதை தான் அவர்கள் கூறுகின்றார்கள். வெல் ட்ரெயின்ட் மென்டாலிட்டி, ட்ரெயின்ட் இன் த சென்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட், நாட் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம், எல்லா ஐடியாஸையும் உள்ள வச்சுக்கிறோம், எல்லா தகவலை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கிறோம், விஞ்ஞானத்தின் வார்ப்புல நம்மளுடைய அறிவை வந்து நம்ம
பொருத்தி கொள்கின்றோம். அப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்கின்றோம், நம்மளுடைய வாழ்வினுடைய பயன்பாட்டு கருதி தான் எல்லாத்தையும் கத்துக்கிறோம். ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா இது இந்த என்னுடைய வாழ்விற்கு இது பயன்படுமா, அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். ரேஷனல் யூட்டிலிட்டி. இதெல்லாம் செய்துட்டு என்ன செய்யறோம், நம்மை நாம் தயார் செய்து கொள்கின்றோம். எதற்காக தயார் செய்து கொள்கின்றோம்? நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம சிறப்பாக செயல்பட முடியுமா, சமுதாயம் மற்றும் இந்த அவன் சார்ந்துள்ள சமூகம், அதனுடைய தேவைகள், அதில் அவன் ஆற்றக்கூடிய கடமைகளை அவன் சரியாக செய்வதற்கு இந்த அறிவு செயல்படும் சரியான முறையில் உதவுமா என்கின்ற ரீதியில் தான் நாம் விஷயங்களை அறிந்து கொள்கின்றோம். இதுதான் மாடர்ன் மைண்ட். மாடர்ன் எஜுகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே பிராக்டிக்கல் யூட்டிலிட்டி, அதுபடிதான் இருக்கு. வேலை தேடுறோம், வேலைக்கு இந்த ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த குவாலிஃபிகேஷன் தான் நம்ம படிக்கிறோம். இதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட் அப்படின்னா என்னுடைய வேலைக்கு அது எனக்கு சரியான முறையில் நான் என்னுடைய மனதை பழக்கப்படுத்த முடியுமா, இதன் அடிப்படையில் தான் நம்ம பண்றோம். ஆனா இதை அவங்க மீன் பண்ணல. அந்த சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது இதை அவர்கள் குறிப்பிடவில்லை அப்படிங்கிறார் பகவான். அவர்கள் எதை குறிப்பிட்டார்கள், சவுண்ட் மைண்ட் அப்படின்னு எதை குறிப்பிட்டார்கள் என்றால் அது எல்லா மனிதனுடைய எல்லா திறன்களிலும் அது நல்ல பண்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டு பி கல்ச்சர்ட் இன் ஆல் இட்ஸ் ஹியூமன் கெப்பாசிட்டிஸ். அது அறிவு சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இன்டெலெக்சுவலா இருக்கலாம், தார்மீக நெறிகள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், மாரல், எஸ்தட்டிக், அழகுணர்ச்சி சார்ந்த விஷயமாக இருக்கலாம். இதை அந்த மனித மனம் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு பழக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. Trained to use them rightly and to range freely, intelligently and flexibly in all questions, in all practical matters of philosophy, science, art, politics and social living. இப்படிதான் இருந்தது. இப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு தொண்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு சிறந்த பண்பட்ட மனிதன், வைஸ் மேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் தத்துவ கோட்பாடுகளிலும் சிறந்திருப்பான், விஞ்ஞானத்திலும் அவன் சிறந்திருப்பான், கலைகளிலும் சிறந்திருப்பான், அரசியலிலும் சிறந்திருப்பான், சமுதாய வாழ்க்கையிலும் சிறந்திருப்பான். இதுதான் அவங்க மீன் பண்ற அந்த சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது. நம்ம சொல்ற மாதிரி வேலைக்கு யூட்டிலிட்டேரியன் எல்லாமே எனக்கு பயன்படணும், நான் ஒரு அறிவை வைத்துக் கொண்டு ஒரு வேலையை தேடணும், சிறந்த முறையில நான் இந்த சமுதாயத்தில் இருக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு அவங்க அந்த சவுண்ட் மைண்ட் அப்படிங்கறத அதை குறிப்பிடல அப்படின்னு சொல்றார் பகவான். ஏன்னா அவங்க அந்த தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பண்டைய காலத்து மனிதனுடைய மனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறார் பகவான். த ஏன்ஷியன்ட் கிரீக் மைண்ட்னு சொல்றார். அது பிலாசாபிக், தத்துவார்த்த ரீதியாக அது செயல்பட்டது. எஸ்தட்டிக், அழகுணர்ச்சி நிரம்பி இருந்தது. பொலிட்டிக்கல், அரசியல் ஞானம் உடையதாகவும் அது இருந்தது. மாடர்ன் மைண்ட் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் விஞ்ஞான பூர்வமாக அணுகுகின்றது, சயின்டிபிக். அப்புறம் எக்கனாமிக் அண்ட் யூட்டிலிட்டேரியன், எல்லாமே பொருளாதாரம், என்னுடைய வருமானம், வாழ்க்கையை நடத்தணும், இப்படிதான் மாடர்ன் மைண்ட் செயல்படுது. எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சேர்த்து வைக்கலாம், எவ்வளவு எப்படி நான் என்னுடைய வாழ்வை பொருளாதாரத்தை எவ்வாறு நான் மேம்படுத்திக் கொள்வது என்கின்ற ரீதியில் தான் மாடர்ன் மைண்ட் செயல்படுகின்றது. ஆனால் அந்த தொன்றுதட்டு இருக்க அவங்க சொன்னக்கூடிய அந்த கிரீக் மைண்ட், அந்த சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது இந்த கருத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை அப்படிங்கிறார் பகவான். அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஒன்று சவுண்ட்னஸ் நல்ல ஒரு வலிமையானது, இரண்டு அழகுணர்ச்சி, சவுண்ட்னஸ் அண்ட் பியூட்டி. அதன் அடிப்படையில் தான் ஒரு மனித வாழ்வை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். மாடர்ன் மைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அழகுணர்ச்சிக்கு இரண்டாவது இடம் தான் தருகின்றது. முதல்ல அதுக்கு பணம் தான் முக்கியம். பணம், எக்கானமி, பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்வது, இதைதான் பொருட்களை பெருக்கிக் கொள்வது, இப்படிதான் மாடர்ன் மைண்ட் வேலை செய்யுது.
ஸோ இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அழகுணர்ச்சிக்கு வந்து இங்க முக்கியத்துவம் தரப்படுவதே இல்லை. எல்லாமே எனக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து இது நடைமுறைக்கு வந்து உதவுமா உதவாதா, அதுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் திங்க் பண்றோம். ரேஷனல் அண்ட் ப்ராக்டிக்கல் சவுண்ட்னஸ் அப்படிங்கிறோம். எல்லாத்தையும் என்னுடைய தற்கால வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி அமைத்துக் கொள்ளும் அந்த தன்மை, யூஸ்வல் அடாப்டேஷன். இதன் மூலமாக எதை சாதிக்க விரும்புகின்றோம்? நம்முடைய வாழ்வு வந்து நல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கணும். நன்கு எல்லா விஷயங்களும் நன்கு அறிந்த வாழ்வாக இருக்க வேண்டும். ஒரு திறமையான வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கின்றோம். ஆனா இதை அவங்க மீன் பண்ணல அப்படிங்கிறாரு. இந்த சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அவங்க மீன் பண்ணல அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் மாடர்ன் மைண்டாக இருக்கட்டும், அந்த ஏன்ஷியன்ட் மைண்டாக இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து அடிப்படையில அவங்க வந்து அறிந்திருந்தார்கள். என்ன அவங்க அறிந்திருந்தார்கள் என்றால், மனிதன் வந்து எப்படி மனிதன் எத்தகைய பிரஜையாக மனிதன் இருக்கின்றான்? பகுதி மனம் சார்ந்த பிரஜையாக இருக்கின்றான். பார்ட்லி எ மென்டல். அப்புறம் பகுதி உடல் சார்ந்த பிரஜையாக இருக்கின்றான். பார்ட்லி எ பிசிக்கல் பீயிங். அதனால அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கு? மனம் சார்ந்து வாழும் உடல் ரீதியான வாழ்வாகத்தான் மனிதனுடைய வாழ்வு இருக்கின்றது. மனம் சார்ந்து இருக்கும் உடல் ரீதியான வாழ்வு, மென்டலைஸ்டு பிசிக்கல் லைஃப், இதுதான் மனிதனுடைய வாழ்வு இருக்கு என்கின்ற உண்மையை இரண்டு தரப்பினரும் பண்டைய காலத்து அந்த கருத்துக்களை உடையவர்களாக இருந்தாலும் சரி, மாடர்ன் தற்காலத்து நோக்கங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். போத் டேக் இட் தட் மேன் இஸ் பார்ட்லி எ மென்டல், பார்ட்லி எ பிசிக்கல் பீயிங் வித் எ மென்டலைஸ்டு பிசிக்கல் லைஃப் ஃபார் இஸ் ஃபீல்ட் அண்ட் ரீசன். ஃபீல்ட், அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? மனம் சார்ந்து இருக்கணும். இப்போ எல்லாருமே எஜுகேஷன் படிக்கணும், பசங்களுக்கு வந்து ஃபுல்லி எஜுகேட்டடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எதுக்காக? மனம் நல்ல சிறப்பான முறையில் செயல்படணும். அப்பதான் அவனுடைய பிசிக்கல் லைஃபை சரியான முறையில் செயல்படுத்த முடியும். ஸோ அவனுடைய பார்ட்லி பிசிக்கல் பீயிங் வித் மென்டலைஸ்டு பிசிக்கல் லைஃப் ஃபார் ஹிஸ் ஃபீல்ட். அப்புறம் ரீசன், அவனுடைய அறிவு வந்து எதுக்கு செயல்படணும் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற சிறப்பான விஷயத்தை வெளியில கொண்டு வரத்துக்கு அந்த அறிவு பயன்படணும். அறிவு இருந்தால் தானே அவன்கிட்ட ஒரு மனிதன் தன்னுடைய திறமையை வந்து சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். ஸோ இந்த இரண்டு விஷயங்களை வந்து போத் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் மைண்ட் இதன் அடிப்படையில் தான் செயல்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். But if we follow to the end the new vistas opened by the most advanced tendencies of a subjective age, we shall be led back to a still more ancient truth, an ideal that overtops both the Hellenic and the modern levels. For we shall then seize the truth that man is a developing spirit, trying here to find and fulfill itself in the forms of mind, life, and body. And we shall perceive luminously growing before us the greater ideal of a deeply conscious, self-illumined, self-possessing, self-mastering soul in a pure and perfect mind and body. The wider field it seeks will be not the mentalized physical life with which man has started, but a new spiritualized life, inward and outward, by which the perfected internal figures itself in a perfected external living. Beyond man's long intelligent effort towards a perfected culture and a rational society, there opens the old religious and spiritual ideal, the hope of the kingdom of heaven within us, and the city of God upon earth. But the most advanced tendencies of a subjective age lead us to a still more ancient truth and ideal that overtops both the Greek and the modern levels.
We shall then arrive at the truth that man is a developing spirit, trying here to find and fulfill itself in the forms of mind, life, and body. We shall perceive the greater ideal of a deeply conscious, self-illuming, self-possessing, self-mastering soul in a pure and perfect mind and body. It seeks not the mentalized physical life with which man has started, but a new spiritualized life, inward and outward, by which the perfected internal figures itself in a perfected external living. Then beyond man's long effort towards a perfected culture, there opens the old religious and spiritual ideal, the hope of the kingdom of heaven within us and the city of God upon earth. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இதில் போர்ஷன் என்ன பார்த்தோம், எப்படி இந்த ஏன்ஷியன் தாட் எப்படி இருக்கு, மாடர்ன் தாட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுமே வந்து எதை மையமாக கருதுகின்றார்கள், மென்டலைஸ்டு பிசிக்கல் லிவிங், அதுக்கு தான் அவங்க மையமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு விஷயத்த நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர்னுடைய எண்ட்ல பார்த்தோம். ஹியூமன் ரீசன் வந்து மனிதனுடைய அறிவு வந்து அதனுடைய உச்சகட்டத்தை எட்டி உள்ளது. அது மேலும் வந்து எதை கண்டறிகின்றது, இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னால முடியாது, என்னால இந்த அளவுக்கு தான் போக முடியும், இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் வேறொன்று இருக்கின்றது, அதுதான் வந்து அனைத்தையும் வழி நடத்துகின்றது, நான் வந்து ஒரு கருவி, எதையும் தாண்டி இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆன்மன் தான் உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை மனிதனுடைய அறிவே வந்து உணர்கின்றது அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். இப்ப அந்த நிலையை நோக்கித்தான் மனிதன் இருக்கின்றான். மனிதன் வந்து எந்த ஏஜ்ல இருக்கிறோம், சப்ஜெக்டிவ் ஏஜ்ல இருக்கிறோம். நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம். நம்ம இருக்கிற இது வந்து சப்ஜெக்டிவ் ஏஜ். சப்ஜெக்டிவ் ஏஜ்னு என்ன அர்த்தம், எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால் வரைக்கும் வெளியில பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப உள்ளுக்குள்ள தேடுதல் வந்து உள்ளுக்குள்ள மனிதனுக்குள்ள ஆரம்பிச்சிடுச்சு. தேடுதல் வெளியில் தேடுவதற்கு பதிலாக உள்ளே தேடுகின்றோம். அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜ். இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ் இருக்கிறதுனால தான் மனிதன் வந்து நிறைய மதங்கள் தோன்றுகின்றன, ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், பிலோசபிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வெவ்வேறு எக்ஸ்பிரஷன்ஸ். சப்ஜெக்டிவ் ஏஜினுடைய வெவ்வேறு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இதெல்லாம். அது வந்து சில இடத்துல நல்லா வளர்ந்துருக்கலாம், சில இடத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கலாம். பட் ஆல் சட் அண்ட் டன் இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால் மனிதன் வந்து அந்த சப்ஜெக்டிவ் ஏஜ், அந்த அகத்தேடுதலில் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் சுட்டி காட்டுகின்றது. இதனால மனிதனுக்கு வந்து புதிய புதிய வெளிச்சங்கள் தென்படுகின்றன. இந்த புதிய வெளிச்சங்களின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கின்றோம் என்றால், நம்ம இதுவரைக்கும் பார்த்த தொன்று தொட்ட உண்மையையும் தாண்டிய ஒரு பழமையான உண்மையையும் ஒரு லட்சியத்தையும் நாம் காணுகின்றோம். அது வந்து அந்த 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 தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த உண்மையும் அந்த லட்சியமும் எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் பார்த்த இந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் திங்கிங் இதையெல்லாம் தாண்டிய நிலையில அது இருக்கு அப்படிங்கிறார். We shall be led back to a still more ancient truth and ideal that overtops both the Hellenic and the modern levels அப்படிங்கிறார். அது இருக்கிறதுனால தான் மனிதன் வந்து இப்ப எல்லா சொசைட்டிஸ்லயும் இப்படிதான் இருக்கு. எல்லா சொசைட்டிஸ்லயும் மனிதன் வந்து அந்த தனக்கு தாண்டி ஏதோ ஒன்றை நாடுகின்றான். எவ்வளவுதான் நல்ல கற்றறிந்த ஞானியாக இருந்த ஒரு கல்வியில் சிறந்த ஒரு கல்வியாளராக இருக்கட்டும், பட் அவருக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கு. ஏதோ ஒன்று நமக்குள்ள தேடணும் அப்படிங்கிறத விரும்புறாரு. அவர் வந்து பெரிய ஹைலி குவாலிஃபைடா இருக்கலாம், பட் ஹி வாண்ட்ஸ் டு கோ வித்தின் அண்ட் ஃபைண்ட் அவுட் சம்திங் எல்ஸ். இதுல என்ன உண்மையை நாம் அறிகின்றோம், இந்த தேடுதல் இந்த புதிய வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது எந்த உண்மையை நாம் அறிகின்றோம் என்றால், மனிதன் என்பவன் யார் அப்படின்னா, மனிதன் வந்து ஒரு வளரும் ஆன்மா. அதுதான் புரிந்து கொள்கின்றோம். மனிதன் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதெல்லாம் தாண்டிய விஷயம்.
வெறும் ஈஸ்தட்டிக் கலை உணர்ச்சி, அழகுணர்ச்சி உடையவன், சமுதாயத்தில் வந்து ஒரு எல்லாமே வந்து பொருளாதாரத்தில் வந்து வலுப்படுத்திக் கொள்வது, அரசியல் ரீதியாக சமுதாயத்தில் இருப்பது, இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே மனிதன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் வந்து வெறும் பொருளாதாரத்தை சார்ந்து வாழும் மனிதன் அல்ல அப்படிங்கிறார். மேன் இஸ் எ டெவலப்பிங் ஸ்பிரிட். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறார். அந்த அந்த ஒரு வளரும் ஆன்மாக இருக்கக்கூடிய மனிதன் எதற்காக, அந்த வளரும் ஆன்மா எதற்காக இங்கு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது மனிதனுடைய மனம், வாழ்வு, உடல் மூலமாக தன்னை ஒரு முழுமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அந்த ஆன்மா இருக்கின்றது. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மா தான் இருக்கு இங்க. இந்த ஆன்மா ஏற்கனவே நம்ம ஈவன் லைவ் டிவைன்லையும் பார்த்தோம். எல்லாமே டிவைன் ரியாலிட்டி பார்த்தோம். அந்த டிவைன் ரியாலிட்டி இருக்கிறதுனால தான் வெளியில வந்து மேட்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உள்ள ஸ்பிரிட் இருக்கிறதுனால தான் வெளியில மேட்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே கருத்து தான் இங்கேயும் சொல்றார் பகவான். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மனிதன் அப்படின்னு நம்ம வெளியில வந்து மைண்ட், லைஃப் அண்ட் பாடி இதை தான் பார்க்கிறோம். பட் உண்மையிலேயே என்ன அப்படின்னா, there is a developing spirit trying here to find and fulfill itself. தன்னை வந்து பரிபூரணமாக்க கொள்கின்றது. எதன் மூலமாக? மனம், உடல், வாழ்வு என்கின்ற வடிவங்களின் மூலமாக அந்த ஆன்மன் வந்து தன்னை பூரணமாக்கிக் கொள்ள இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. trying here to find and fulfill itself in the forms of mind, life and body. ஸோ இதுதான் உண்மை அப்படிங்கிறார். மனிதன் அப்படிங்கிறது யாருன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிறார். அப்படின்னா எந்த ஒரு உயர்வான இலக்கு நம் கண்முன் தெரிகின்றது? இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு உயர்வான இலக்கு நம் கண்முன் தெரிகின்றது அப்படின்னா, ஒரு மிகவும் ஆழமான உணர்வு நிலையில் உள்ள ஒரு சுய ஒளியுடன் காணப்படுகின்ற, தன்னை முழுவதுமாக தன் வசம் அடைந்துள்ள, தன் மீது முழுமையான ஆளுமையை கொண்டுள்ள ஒரு ஆன்மன். அது என்ன செய்கின்றது? ஒரு பரிசுத்தமான, ஒரு முழுமையான மனம், உடல் என்கின்ற அமைப்பின் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். We shall perceive luminously glowing before us the greater ideal of a deeply conscious, self-illumined, self-possessing. Self-illuminedனா அதுக்கு வந்து வெளிச்சம் வெளியிலேருந்து வர தேவையில்லை. தன்னிலிருந்தே ஒளியை வெளிப்படுத்துகின்றது. அந்த ஆன்மன் வந்து தன்னிலிருந்தே ஒளியை வெளிப்படுத்துகின்றது. செல்ஃப் பொசஸிங்னா அது வந்து யார் எதனாலும் அது வசப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது இல்லை. அது தானே தன் வசம் இருக்கின்றது. செல்ஃப் பொசஸிங். அதை வந்து வேற யாரும் பொசஸ் பண்ணல. அது வந்து தன்னை தானே அவர் அடைந்த வண்ணம் இருக்கின்றது. செல்ஃப் மாஸ்டரிங், தன் மீது முழு ஆளுமையை கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஆன்மன் அது எந்த ஒரு களத்தில் இருக்கின்றது என்றால், இன் அ பியோர் அண்ட் பெர்ஃபெக்ட் மைண்ட் அண்ட் பாடி. ஸோ இந்த உண்மையைத்தான் நாம் கண்டறிகின்றோம் அப்படிங்கிறார். இப்போ ஏற்கனவே பார்த்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, மனிதன் என்பவன் வந்து ஒரு வளர்கின்ற ஆன்மன். அங்க வந்து ஆன்மன் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மனிதனில் காணப்படுகின்ற மனம், உடல், வாழ்வு என்கின்ற வடிவங்களின் மூலமாக தன்னை பரிபூரணமாக்கிக் கொள்ள இங்கு முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றது. அது மூலமா என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ஆன்மன் வந்து முழு ஒளி பொருந்தியதாக, தன் மீது முழு ஆளுமையை கொண்டதாக, ஒரு பரிபூரணமான மனம், உடல் என்கின்ற அமைப்புகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் இங்க உண்மை அப்படிங்கிறார். மனிதன் அப்படின்னா யாருன்னா,
அந்த சோல் வந்து முழுமையான நிலையில தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், இது எப்பொழுது சாத்தியம் என்றால், மனிதனுடைய உடல், மனம், வாழ்வு எல்லாமே வந்து அந்த ஆன்மன் அதனுடைய ஒளியினால் திருவுருமாற்றம் அடையணும். அப்பதான் வந்து இது சாத்தியம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட், டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி, டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் இருந்தாதான் வந்து இது சாத்தியம். இந்த லட்சியத்தை நோக்கித்தான் மனிதன் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த லட்சியத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு எதை நாடுகின்றோம் இங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார், இங்க வந்து வெறும் மனம் மனோமயமாக்கப்பட்டுள்ள ஒரு உடல் சார்ந்த வாழ்வை எட்டுவது இங்க நோக்கம் இல்லை. ஏன்னா அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் மனிதன் முதலில் தன் பயணத்தை ஆரம்பித்தான். வெறும் மனோமயமாக்கப்பட்டுள்ள ஒரு உடல் சார்ந்த வாழ்வை எட்டுவது என்கின்ற நோக்கத்துடன் தான் மனிதன் ஆரம்பித்தான். அந்த நோக்கத்துடன் தான் ஆரம்பித்தான். ஆனா அது இங்கே இலக்கு இல்லை. இங்கு எது இலக்காக போகின்றது என்றால், நியூ ஸ்பிரிச்சுவலைஸ்டு லைஃப், ஆன்மீகமயமாக்கப்பட்ட வாழ்வு, அதுதான் இங்க வந்து இலக்காக மாறுகின்றது. ஏற்கனவே மனிதன் வந்து எந்த ஒரு நோக்கத்துடன் ஆரம்பிக்கிறான், ஆரம்பத்துல மென்டலைஸ்டு பிசிக்கல் லைஃப், அந்த நோக்கத்துடன் தான் மனிதன் வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றான். ஆனால் எதை அவன் இறுதியில் எந்த உண்மையை கண்டறிகின்றான், இது என்னுடைய இலக்கு கிடையாது, நோ டவுட் இந்த இலக்காக கொண்டுதான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். ஆனால் இதை விட ஒரு உயர்வான ஒரு லட்சியம் எனக்கு என் கண்முன் தெரிகின்றது. அது என்னவென்றால், அதுதான் ஒரு புதிய ஆன்மீகமயமாக்கப்பட்டுள்ள வாழ்வு, நியூ ஸ்பிரிச்சுவலைஸ்டு லைஃப். அந்த நியூ ஸ்பிரிச்சுவலைஸ்டு லைஃப் அப்படிங்கிறது வெறும் அகமுகமாக இருந்தால் மாத்திரம் பத்தாது. என்னுடைய அகவாழ்வும் ஸ்பிரிச்சுவலைஸ்டா இருக்கணும், என்னுடைய புறவாழ்வும் ஸ்பிரிச்சுவலைஸ்டா இருக்கணும். அதுதான் இன்டெகிரல் யோகாவினுடைய தத்துவம். நியூ ஸ்பிரிச்சுவலைஸ்ட் லைஃப் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட், பை விச் என்ன ஆகும் அப்படின்னா, அது மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகம் வந்து பூரணமாக ஒரு முழுமையாக ஒரு பரிபூரணமான நிலையை எட்டுகின்றது அகம். இந்த அகம் வந்து அந்த நிலையை எட்டுவதனால நம்மளுடைய புறவாழ்வும் ஒரு பரிபூரணமான நிலையை எட்டுகின்றது. இதுதான் வந்து பூரண யோகத்தினுடைய அடிப்படை உண்மை. வெறும் அகம் மாத்திரம், இன்டர்னலா மாத்திரம் நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ண பத்தாது. த்ரூ இன்டர்னல் பெர்ஃபெக்ஷன் we should attain the external perfection. இதுதான் இப்ப நமக்கு லட்சியமா இருக்கும் அப்படிங்கிறார். A new spiritualized life inward and outward, by which the perfected internal figures itself in a perfect and external living அப்படிங்கிறார். ஸோ நம்ம மனிதன் ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா அறிவு சார்ந்த பிரஜையாக இருக்கின்றான். ஒரு சிறந்த பண்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் தான் மனிதன் ஆரம்பத்துல ஈவன் நவ் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அறிவு சார்ந்த சமுதாயமாக இருக்கணும் என்று அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் தான் மனிதன் நெடுங்காலமாக இருக்கின்றான். அதையெல்லாம் தாண்டி வேறொரு இலக்கு வந்து மனிதனுக்கு வந்து அவனுக்கு தென்படுகின்றது. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, there opens the old religious and spiritual ideal அப்படிங்கிறார். The old spiritual and old religious and spiritual ideal என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை நம்ம வந்து எட்டுதல், the hope of the kingdom of heaven within us and the city of God upon earth, இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை வந்து இந்த புவியில வந்து நிலைநாட்டுவது. இப்ப இதுதான் வந்து மனிதனுக்கு வந்து இலக்காக தென்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.